ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் காரக்குழி பணியாரம் தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காரக்குழி பணியாரம் செய்வதற்கு முதல்ல ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகா நல்லா சிறுசாக நறுக்கியது அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சிறுசாக நறுக்கிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு 2 துண்டு தேங்காய் துருவியது அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சது அத்தனையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தயாராக இருக்கிற இந்த மாவில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், குழி பணியாரம் கல்லில் எடுத்துகிட்டு அதில் இப்போ எண்ணெயை வச்சு நல்லா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பேட்டர், அதாவது குழி பணியார மாவு, அதை ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா குழி ஃபுல் ஆகிற முடியும் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த தட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அந்த குழி பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். அந்த குழி பணியாரத்தை ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பின்னாடி பக்கமும் நல்லா வெந்து புசுன்னு நல்லா குழி பணியாரம் ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிடணுன்னு உடனே தோணுது. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சோம்னா இது கூட கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி சட்னி கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நல்லா சுட சுட இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுட சுட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.